Okay, students, combinational logic circuits, we are going for magnitude comparator. What is meant by comparator? It compares two numbers and gives three types of results. What are the three types of results means? If we consider the first number is A and the second number is B, then the output result will be three types, three kinds. What are they means? A greater than B is the first one. Next, A less than B, or finally A is equal to B. Okay. So in the three types of results தான் நம்ம ரெண்டு நம்பர்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகே. ஸோ அந்த டூ நம்பர்ஸ் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனரி நம்பர்ஸ். இந்த பைனரி நம்பர்ஸ் டூ நம்பர்ஸ் எடுத்துக்கிட்டு அது எனி நம்பர் ஆஃப் பிட்ஸ், லென்த் வந்து எத்தனை லென்த்து பிட்ஸ் வேணால் இருக்கலாம். ஓகே. ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இங்கே 4 பிட் நம்பர்ஸ் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அந்த 4 பிட் நம்பர்ஸில் கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் எம்எஸ்பியிலேருந்து அந்த கம்பேரிசன் வரணும். ஓகே. ஸோ எம்எஸ்பியிலேருந்து வரும்போது ஃபஸ்ட் இந்த ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் நெக்ஸ்ட் பிட்க்கு மூவ் பண்ணணும். அங்கேயும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் பிட் மூவ் பண்ணணும். அங்கேயும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் பிட், அங்கேயும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா both the numbers are equal. So that means we are getting A is equal to B. Okay. So if any case the numbers are unequal, it means இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் எம்எஸ்பியிலேருந்து லெஃப்ட் வரும்போது என்ன ஆகுதுன்னா பாருங்கள், இது A is greater than B. Then we can conclude that A is greater than B. So இந்த கம்பேரிசன் அப்படின்றது வந்து எங்கேருந்து வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்பி அதிலிருந்து வரணும். ஸோ இஃப் எம்எஸ்பி ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் எம்எஸ்பி ஆஃப் பி, தென் we can conclude that A is greater than B. If in case B is the MSB of B is greater than MSB of A, then we can conclude that A is less than B. Okay. இப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா A equal to B அப்படின்றத கம்பேர் பண்ணிக்கலாம் without considering all those bits, these bits rather than MSB. So first preference of comparator is MSB. In MSB, if A is greater than B, then we can conclude that A is greater than B. நம்ம அடுத்த பிட்ஸை வந்து நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ இந்த எம்எஸ்பியில் வந்து இந்த பிட் பெருசாக இருந்து, ஏ பிட் பெருசாக இருந்து பி பிட் சின்னதாக இருந்ததுன்னா நம்ம அதர் பிட்ஸை வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. டைரக்ட்லி யூ கேன் கன்க்ளூட் தட் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்றது பார்த்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவல், இது வந்து ஈக்குவலாக இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் கம்பேரிசன் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிட் மூவ் பண்ணணும். ஓகே. அங்கேயும் ஈக்குவலாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் பிட், அங்கேயும் ஈக்குவலாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் பிட். ஸோ அப்படி இல்லாமல் இங்கே அன்ஈக்குவலாக இருந்ததுன்னா, ஓகே, அன்ஈக்குவலாக இருந்ததுன்னா இதில் எது பெருசோ அதை வந்து நம்ம பிகர் நம்பர் அப்படின்றத எடுத்து. ஓகே. ஸோ லைக் தட் மேக்னிடியூட் கம்பரேட்டர் is a circuit, digital logic circuit, which is providing three types of outputs according to the comparison between two numbers which are given as A and B. The length of the numbers can be any bit wide. Okay. So அது n bit binary numbers கூட இருக்கலாம். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம 4 பிட் பைனரி நம்பர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். அண்டர்ஸ்டாண்ட்? சரி. இப்போ இதுக்கான சர்க்கியூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான சர்க்கியூட் லாஜிக் ட்ரூத் டேபிள் அப்படின்றத போடலாம். பட் இது வந்து லாஜிக்கே தேவையில்லை இதுக்கு. ஓகே. லாஜிக்கெல்லாம் அதை டிரைவ் பண்ணலாம். பட் இங்கே லாஜிக் தேவையில்லை. ஜஸ்ட் அந்த நம்பர்ஸை பார்த்தாவே அது எந்த நம்பர் பெரிய நம்பர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற அவுட்புட்டை நம்ம கொடுத்துக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே. ஸோ இந்த சர்க்கியூட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 4 பிட் பைனரி கம்பரேட்டர் கிடையாது, 3 பிட் பைனரி கம்பரேட்டர். ஓகே. ஸோ இட் இஸ் கம்பேரிங் 3 பிட் பைனரி நம்பர்ஸ். Okay, what are the two binary numbers, 3 bit binary numbers?
A2, A1, A0. That is A considered as A, B2, B1, B0, which is considered as B, binary number B. So இப்போ இந்த two numbers வந்து நம்ம compare பண்றப்போ first of all we have to compare A2 and B2. If A2 is greater than B, then we can conclude that A is greater than B. Okay, so A is greater than B, in the result on the 1 now. The other two outputs will be 0. Okay, if B2 is greater than A2, then this light will glow. This output will become logic 1. The other two outputs are in logic 0 condition. So இது எப்படி வேலை செய்யுது, இந்த சர்க்யூட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். First of all, we are comparing A2 and B2 in this section. Here it is the section which is comparing A1 and B1. The third section is comparing A0 and B0. Okay, so first we are comparing A2 and B2 with this section of circuit. Okay, see, if we are applying A2 here, so therefore it is A2 bar and it is B2 bar. Here A2 and it is B2. So இப்போ பார்த்தீங்கன்னா 0 0 அப்ளை பண்ணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஈக்குவல், அதாவது A2 is equal to B2. அப்போது இந்த 3 அவுட்புட்ஸில் இது ஒரு அவுட்புட், இது ஒரு அவுட்புட், இது ஒரு அவுட்புட், இந்த 3 அவுட்புட்ஸில் எது எரியும், எது வந்து லாஜிக் 1 வரும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, ஸோ இப்போ 0 அப்ளை பண்ணால் this will become 0. Here it is logic 1 and it is logic 1 and it is 0. So 0 1 and 1 0, the AND gates will provide 0 0 for both the conditions. So therefore A2 is less than B2 is 0. A2 is greater than B2 is also 0. If we apply this 0 0 condition to a NOR gate, then we get A2 is equal to B2. That output will become logic 1. So that A2 is equal to B2. We can conclude that A2 is equal to B2. எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 0 apply பண்ணணும். Next, if we are applying 0 1 apply பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே ஓவராலாக நம்ம பார்க்குறப்போ நம்மளுக்கு தெரியும் which output is greater than which output அப்படின்றது. ஸோ B2 is greater than A2. ஓகே, ஸோ இது 0ல் இருக்குது, இது வந்து 1ல் இருக்குது. ஸோ therefore we can conclude that B2 is greater than, that is A2 is less than B2 orally. ஸோ அந்த அவுட்புட் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து ரெப்ளிகேட் ஆகுது அப்படின்றத இங்கே பார்க்குறோம். ஓகே, so since A2 is applied 0, then A2 bar is logic 1. Here B2 is already logic 1. Then here A2 is logic 0 and B2 bar is logic 0. So பார்த்தீங்கன்னா இங்கே A2 0ன்றதுனால இது logic 1 ஆகும். Next B2 1 கொடுத்துருக்கிறதுனால அந்த 1 அப்படியே டைரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே A2 டைரெக்டாக வரும்போது 0. B2 since it is 1, we get logic 0 at this output of NOT gate. Then it will become, this result will become logic 1 and this result will become logic 0. So therefore A2 greater than B2 and the result வந்து 0லே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் A2 less than B2 அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்து 1 ஆகும். A2 equal to B2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 0. Why? Because that 1 0 condition for a NOR gate is logic 0.
ஸோ நார் கேட்டில் என்ன ரிசல்ட் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 0 கண்டிஷனுக்கு மட்டும்தான் அது 1 வரும், ரிமைனிங் கண்டிஷன்ஸ்க்கு அது 0 ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா B2 greater than A2 அப்ளை பண்ணுறப்போ நம்மளுக்கு கரஸ்பாண்டிங் அவுட்புட் 1 ஆகிடுச்சு. மிச்சம் இருக்கிற 2 அவுட்புட்ஸ் வந்து லாஜிக் 0ல் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இதே மாதிரி தான் எல்லா பிளாக்கும் வந்து இங்கே வேலை செய்யும். ஸோ திஸ் பிளாக் இஸ் ஒர்க்கிங் இன் சேம் மேனர், திஸ் பிளாக் ஆல்சோ. ஓகே, ஸோ இந்த மாதிரி 3 அவுட்புட்ஸ் கண்டிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு பிளாக்லேயும் கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது A2 is less than B2, A2 is greater than B2, it is A2 is equal to B2. Understand? அதே மாதிரி இது என்ன அவுட்புட் பார்த்தீங்கன்னா A1 is greater than less than B1, A1 is equal to B1, A1 is greater than B1 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி இது A0 less than B0, A0 greater than B0, A0 is equal to B0. These are the 3 output conditions of each and every block. Okay, சரி, இப்போ ஃபைனல் அவுட்புட் எப்படி கேதர் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறப்போ இப்போ ஒரு 3 பிட் பைனரி நம்பர் எடுத்துப்போம். ஓகே, ஸோ A is equal to 110, B is equal to 111. Understand? Okay, so A equal to 110, B is equal to 111. சரி, இப்போ இந்த 2 3 பிட் நம்பர்ஸில் 0 இது வந்து A0, A1, A2, அதே மாதிரி B0, B1, B2 இப்படி எடுத்துக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஓகே, ஸோ A0 0, A1 1, A2 is also 1, B0 0, B0 1, B1 1, B2 also 1. ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே A2 1, B2 1, A2 1, B2 1 அப்படின்னு சொன்னால் நம்ம அனலைஸ் பண்ணது பிரகாரம் எது 1 ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவல். ஸோ therefore this output will become logic 1. Understand? So next பார்த்தீங்கன்னா A1 1, B1 is also 1. So therefore this output will become logic 1. Next பார்த்தீங்கன்னா A0 0, B0 1. So A0 is less than B0, therefore this output will become logic 1. The remaining outputs are logic 0. Understand? So இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் MSB பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ், இது ட்ரூ. ஓகே, ஸோ MSB பொறுத்த வரைக்கும் A is greater than less than B அப்படியா அப்படின்னா கிடையாது, A is greater than B அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ MSBயை பொறுத்த வரைக்கும் A equal to B2, A2 is equal to B2. நெக்ஸ்ட் MSBக்கு நெக்ஸ்ட் பிட். ஓகே, அதை கம்பேர் பண்ணும்போது அங்கேயும் 2 1s தான் இருக்குது. ஸோ therefore இதுவும் லாஜிக் 1. ஓகே, இங்கே ரெண்டும் வந்து லாஜிக் 0s. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன 0 1 கம்பேர் பண்ணுறப்போ A0 இஸ் லெஸ் தேன் B0 அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குது. ரிமைனிங் 2 அவுட்புட்ஸ் ஆர் இன் லாஜிக் 0 கண்டிஷன். சரி, இப்போ இந்த டிசைன் வரைக்கும் நம்மளுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ இந்த 3 ரிசல்ட்ஸ், ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் 3 ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த 3 ரிசல்ட்ஸை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபர்ஸ்ட் A2
is less than B2 அது ட்ரூ ஆச்சுன்னா என்ன A is less than B அப்படின்றது வரணும் MSBல. ஸோ அதை வந்து நம்ம டைரெக்டாக அந்த கேட்டுக்கு கொடுத்துரும். அது ஆர் கேட். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் A is greater than B, அதாவது A2 is greater than B2 அப்படின்னு வந்துச்சுன்னா A is greater than B அப்படின்ற அந்த கேட்டுக்கு அந்த அவுட்புட் போகணும். பாருங்க, அந்த அவுட்புட் வந்து A is greater than B அப்படின்ற அந்த அவுட்புட்டுக்கு போகணும். அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் A2 is equal to B2 அப்படின்னு சொன்னா இங்க we cannot determine which is the bigger number. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த எது பெரிய நம்பர் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண முடியாது. பிகாஸ் A2 is equal to B2. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ நெக்ஸ்ட் அங்கே கம்பேர் பண்ண முடியாதுன்றதுனால நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு வரும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா A1 is equal to B1 அப்படின்றதுனா இங்கேயும் கம்பேர் பண்ண முடியாது. ஸோ அதனால நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம். ஓகே, இந்த அவுட்புட்டை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வர்றோம். இங்கேயும் கம்பேர் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் இந்த அவுட்புட் ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டு அடுத்த நெக்ஸ்ட் பிளாக்குக்கு நம்ம போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அப்படி போகும்போது அடுத்த பிளாக்ல கம்பேரிசன் அங்கேயே வந்து A equal to B அப்படின்னு வந்துச்சுன்னா, தட் இஸ் A0 is equal to B0 அப்படின்னு வந்துச்சுன்னா 3 அவுட்புட்ஸும், அதாவது 3 ஈக்குவல் கண்டிஷன்ஸும் ஒன்றா போயிட்டு இந்த அண்ட் கேட்டில் பாருங்க இந்த அவுட்புட் நெக்ஸ்ட் இங்கே கம்பேர் ஆகிட்டு வர A1 is equal to B1, இங்கே கம்பேர் ஆகிற போகிற A0 is equal to B0, இந்த 3 கண்டிஷனும் போயிட்டு ஒரு அண்ட் கேட்டு கொடுக்குறப்போ அந்த 3 கண்டிஷனும் ட்ரூ ஆச்சுன்னா both the numbers are equal, that is A equal B. Understand? In case இப்போ இது ஈக்குவல் ஆயிடுச்சு, ஓகே, இது ஈக்குவல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கண்டிஷன்ல பாருங்க A1 is less than B1 அது வந்து ட்ரூ ஆச்சுன்னா இங்க 1 இங்க வந்துரும், சேம் 1 இங்கே வரும். ஓகே, ஸோ இப்போ A is less than B1 அப்படின்றது ட்ரூ ஆச்சுன்னா மிச்சம் இருக்கிற 2 கண்டிஷன்ஸ் 0. Okay, so remaining 2 conditions are in 0 condition. Therefore, this 0 is applied to this AND gate, so that the result of AND gate is 0. Okay, சரியா? So இப்போ இந்த 0 goes to OR gate and it will not provide A is greater than B அப்படின்ற அந்த ரிசல்ட் வந்து அது ப்ரொவைட் பண்ணாது. ஏன்னா இது 0 இருக்கிறதுனால. இது ஒருவேளை 1 இருந்தால் அந்த ரிசல்ட் ஆன் ஆகிடும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இட் இஸ் ஃபெயிலியர். ஓகே, ஸோ இந்த A1 is less than B1 அப்படின்றது 1 ஆகிறப்போ இது 0 ஆகிடும், இதுவும் 0 ஆகிடும். ஓகே, ஸோ அதனால் இங்கே பாருங்கள் இந்த 1 இந்த லைனில் வந்து இந்த அண்ட் கேட் வந்து இதோட ரிசல்ட் வந்து 1 ஆகிடும். Okay, so this one goes to the OR gate 1. So OR gate 1 க்கு அந்த 1 போன உடனே OR gate condition என்ன? If any input of OR gate is 1, then output will become 1. So இப்போ இது வந்து 1 ஆகிறதுனால இந்த condition 1 ஆகிடும். Then we can conclude that A is less than B அப்படின்ற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து A1 is greater than B1. இப்போ இந்த ரிசல்ட் 1 ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்க்குறப்போ இது 0 and this result is 0. ஸோ இங்கே 1 இருந்தாலும் இது வந்து இங்கே 1 வருது. ஸோ ப்ரீவியஸ் ஸ்டேஜில் என்னென்னா 2 ஈக்குவல் ஆச்சு, அதுக்கப்புறம் தான் இந்த கம்பேரிசன் வரணும். இங்கே நாட் ஈக்குவல் அப்படின்னு சொன்னால்
that is a2 is less than b2 இருந்தா இந்த அவுட்புட் இங்க போயிட்டு a is greater than b அப்படினு சொல்லிடும். இங்க பாத்தீங்கன்னா a2 is greater than b அப்படினு சொன்னா less than b, so a2 is greater than b அப்படினு சொன்னா அந்த ரிசல்ட் போயிட்டு இங்க டைரக்டா இந்த கேட்டுக்கு போயிட்டு a is greater than b அப்படின்றத ரிசல்ட்டா கொடுத்துரும். ஓகே, if only a2 is equal to b2, then we go for the circuit will go for next comparison, next bit comparison. So on the bit comparison la இது வந்து a less than b அப்படின்றதுக்கான ஒரு AND கேட், இது வந்து a greater than b அப்படின்றதுக்கான ஒரு AND கேட். ஸோ இப்போ இந்த AND கேட்க்கு வந்து இந்த ரிசல்ட்டை நம்ம வந்து ஏன் கிளப் பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த கம்பேரிசன் எப்ப நடக்கணும் அப்படின்னா a2 only a2 is greater than b2 அந்த கண்டிஷன் இருந்தா மட்டும்தான் இந்த கம்பேரிசன் நடக்கணும். ஓகே ஓகே, ஸோ அந்த கண்டிஷன் இல்லை அப்படின்னு சொன்னா இப்படி ரிமைனிங் கண்டிஷன் ஏதோ ஒன்று பெருசா இருக்கும். ஸோ தட் இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒரு அவுட்புட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ if and only if a2 is equal to b2, then only we go for next comparison, so that we are clubbing this result to these two AND gates. Okay, so இந்த ரெண்டு AND கேட்க்கும் இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம கிளப் பண்றோம். கிளப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கம்பேரிசன்ல எது பெருசோ, ஓகேவா? ஸோ a1 less than b1 னா இந்த AND கேட் ஆக்டிவேட் ஆகிட்டு a less than b அப்படின்ற ரிசல்ட்டை கொடுக்கும். a1 greater than b1 அப்படின்னு சொன்னா this AND gate will activate and providing the result a greater than b அப்படின்ற ரிசல்ட்டை கொடுக்கும். ஓகே, தென் இதுவும் கிடையாது, இங்கே ரெண்டு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த ரிசல்ட் 0, இதுவும் 0, this result is logic 1. Understand? So இந்த ரிசல்ட்டும் 1 வந்துச்சு, இங்கேயும் 1 வந்துச்சு, இந்த 1ம் இந்த 1ம் நெக்ஸ்ட் கம்பேரிசனுக்கு போகும். நெக்ஸ்ட் கம்பேரிசன் இப்போ இந்த ரெண்டு கேட்டும் வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஸோ தட் இந்த டூ அவுட்புட்ஸும் 0 கண்டிஷன்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கம்பேரிசன் பார்க்குறப்போ இந்த ரெண்டு 1ம் இதுவும் 1ஆ இருக்கணும், இதுவும் 1ஆ இருக்கணும். ஸோ தட் அந்த ரெண்டு லைன்ல இருந்தும் இந்த AND கேட்க்கும் கொடுக்குறோம், சேம் ரெண்டு லைன்ல இருந்து இந்த AND கேட்க்கும் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த AND கேட்க்கு மூணாவது இன்புட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வர a0 is less than b0. ஓகே, since a0 is 0 and b0 is equal to 1, then you are getting the result a0 is less than b0. The remaining two results are in 0 condition. Understand? So இப்போ இது 1, இது 1, இது 1. இந்த AND gate கேஸ்ல பார்க்குறப்போ first result a2 is equal to b2 அது 1 ரெண்டு ஈக்குவல். அதே மாதிரி a1 is equal to b1 அதுவும் ஈக்குவல். நெக்ஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா a0 is greater than b0 அப்படின்னு சொல்றப்போ அது கிடையாது. ஸோ தட் அது 0. தென் இந்த ரெண்டு கேட்ல இந்த கேட் வந்து 1 கொடுக்கும். this gate is providing logic 0. So this logic 0 goes to OR gate 2, and this logic 0 goes to OR gate 1. Okay, so இப்போ OR gate 1க்கு வந்து எங்கெங்கிருந்து என்னென்ன கண்டிஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளாக்ல வந்து a2 is equal to b2. அண்டர்ஸ்டாண்ட்? அது வந்து ஆக்டிவேட் ஆகிறதுனால இதுவும் 0, இதுவும் 0. ஸோ இந்த OR gate 1க்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருந்து வர ரிசல்ட் 0. சேம் OR gate 1க்கு செகண்ட் பிளாக்ல இருந்து வர ரிசல்ட்டும் 0. Why? Because அங்கேயும் வந்து ரெண்டு ஈக்குவல், a1 is equal to b1. நெக்ஸ்ட் இங்கிருந்து வர ரிசல்ட் தட் இஸ் a0 is less than b0 அப்படின்றப்போ பாருங்க a0 வந்து 0, b0 1. So therefore a0 is less than b0. That's why we are getting
the output of this AND gate as logic 1, and this logic 1 is goes to OR gate 1. So therefore we conclude that A less than B as logic 1. So A is less than B அப்படின்றத நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த AND கேட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க OR கேட் 2 இங்கிருந்து வருது. ஸோ இந்த ரிசல்ட் 0. நெக்ஸ்ட் இங்க OR கேட் 2க்கு செகண்ட் பிளாக்ல இருந்து வர ரிசல்ட்டும் 0. செகண்ட் பிளாக்ல இருந்து வர ரிசல்ட்டும் 0. தேர்ட் பிளாக்ல இருந்து வர ரிசல்ட்டும் வந்து 0. ஓகே. So therefore finally we are getting it is logic 0. Next AND gate. இந்த AND gateக்கு ஒவ்வொரு பிளாக்ல இருந்தும் என்னென்ன ரிசல்ட் வருது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருந்து 1 வருது பாருங்க. A2 is equal to B2 அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் பிளாக்ல இருந்து 1 வருது. செகண்ட் பிளாக்ல இருந்து 1 வருது. Why? Because A1 is equal to B1. So that செகண்ட் பிளாக்ல இருந்தும் 1 வருது. ஸோ அதுவும் லாஜிக் 1. நெக்ஸ்ட் இந்த பிளாக்ல இருந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளாக்ல பார்த்தீங்கன்னா A0 is less than B0. So therefore A0 is equal to B0. It is false result. Okay. So this result goes to this AND gate. A0 is equal to B0. அது வந்து logic 0. Okay. So that logic 0 goes to AND gate. So therefore we are getting logic 0 at A equal to B. So therefore by seeing these three results, A is less than B is logic 1. Therefore we can conclude that the given from the given numbers A and B, A is less than B. So B is greater than A. Understand? So இந்த மாதிரி comparison பண்றோம். So இந்த logic circuit ஒரு IC formatல நமக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ட்ரா பண்ணுறது இல்லை. இது வந்து ஒரு ஐசிக்குள்ளே இருக்கிற லாஜிக் டயக்ராம். ஆக்சுவலாக இன்னொரு கம்பேரேட்டர் கூட மேலே வரணும். தட் மீன்ஸ் 4-bit கம்பேரேட்டர் இது. இந்த ஐசி ஐசி நம்பர் பார்த்தீங்கன்னா IC 7485. IC 7485 அப்படின்றதான் இந்த 4-bit கம்பரேட்டரோட ஐசி நம்பர், மேக்னிடியூட் கம்பரேட்டரோட ஐசி நம்பர். ஓகே. அதோட லாஜிக் டயக்ராம், இன்டர்னல் லாஜிக் டயக்ராம் இது. ஆக்சுவலாக இங்கே 3 கம்பரேட்டர் போட்டிருக்கும். ஆக்சுவலாக இன்னொரு கம்பரேட்டர் கூட மேலே இருக்கும், 4th கம்பரேட்டர். ஓகே. A3 B3 கம்பேர் பண்ணுறது. ஓகே. ஸோ A3 B3 கம்பேர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த பிளாக்ல வந்து A2 B2, இந்த பிளாக்ல A1 B1, இன் திஸ் பிளாக் A0 B0 கம்பேர் பண்ணி எந்த ஒவ்வொன்றா ஃபஸ்ட்டு வந்து A3 B3 கம்பேர் ஆகும். அதில் ஈக்குவல் ஆச்சுன்னா A2 B2 கம்பேர் ஆகும். அதுலேயும் ஈக்குவல் ஆச்சுன்னா A3 B3 A1 B1 கம்பேர் ஆகும். ஓகே. அதுலேயும் ஈக்குவல் ஆச்சுன்னா A0 B0 கம்பேர் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு MSBலேயே வந்து A0 B0 A4 B4 ரெண்டும் வந்து ஈக்குவலாக இல்லாமல் அன்ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அங்கேயே ரிசல்ட் நம்மளுக்கு கிடைச்சிடும். இஃப் A is less than B, that is A4 is less than B4, then we get the result A is less than B. In case if A4 is greater than B4, then we get A is greater than B. So ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அந்த கம்பேரிசன் நடக்கும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு அந்த எம்எஸ்பிக்கு ஸ்டெப்லேயே வந்து கம்பேரிசன் முடிஞ்சு போச்சுன்னா ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னால் அங்கேயே ரிசல்ட் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் கம்பேரிசன் வர தேவை. இன்கேஸ் எம்எஸ்பியில் வந்து 2 ஈக்குவலாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் we move for MSB -1 அந்த ஸ்டெப்க்கு நம்ம வரணும். அங்கேயும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா MSB -2 அந்த ஸ்டெப்க்கு வரணும். தட் இஸ்
எம்எஸ்பியிலேருந்து 2 ஸ்டெப், அதுக்கடுத்து எல்எஸ்பி லாஸ்ட். ஸோ இப்போ எல்லா கம்பேரிசன்லேயும் வந்து 2 நம்பர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஃபைனலி கெட் A equal to B. அது வந்து லாஜிக் 1 ஆகிடும். ரிமைனிங் 2 ஆர் இன் லாஜிக் 0. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ திஸ் இஸ் த மேக்னிடியூட் கம்பரேட்டர். இதோட IC நம்பர் IC 7485.